எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் கால்சியம் சத்தை பத்தி கொஞ்சம் விலாவரியா பார்க்க போறோம். நம்ம உடம்புல 99% கால்சியம் சத்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எலும்புகள்ல தான் இருக்கு. மீதி 1% எங்க இருக்கு? மீதி 1% நம்ம ரத்த குழாய்கள்ல இருக்கிற ரத்தத்திலையும் மூளையில இருக்கக்கூடிய அந்த நரம்பு மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மூளையில இருக்கக்கூடிய நரம்பு மண்டலத்திலையும் நம்ம நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு தேவையான நம்மளோட தசைகள் இங்கேயும் இருக்கு. பொதுவாக கால்சியம் சத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாடியே இதை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 99% நம்ம எலும்புகள் இருக்கிறதுனால எலும்புகள்ல இருக்கக்கூடிய கால்சியம் வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி, ஒரு மளிகை பொருட்கள்லாம் வாங்கி ஸ்டோர் ரூம்ல அடுக்கி வைக்கிற மாதிரி இந்த கால்சியம் சத்துக்கள் நம்ம எலும்புல எப்பவுமே இருக்கும். ஆனா அது 1% இருக்கு பாத்தீங்களா, அது மாறுபாடு அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். தசைகள்ல வந்து நிறைய ஆக்டிவிட்டி பண்றீங்க, நிறைய உடற்பயிற்சிகள் பண்றீங்க அப்படின்னா தசைகளுக்கு அதிகமான கால்சியம் சத்துக்கள் தேவைப்படும். நரம்பு மண்டலம் ரொம்ப ஆக்டிவா இருக்கு அப்படின்னா அப்ப அங்க வந்து அதிகமான கால்சியம் சத்துக்கள் தேவைப்படும். ரத்தத்துல சில சமயம் கால்சியம் சத்துக்கள் கூடலாம் குறையலாம். இந்த 1%ல வந்து மாறுபாடுகள் அடிக்கடி ஏற்படுறதுனால இந்த 1% மாறுபாடை சரி கட்ட இந்த 99% உதவுது. எப்பெல்லாம் ரத்தத்துல குறையுதோ அப்பெல்லாம் வந்து நம்ம எலும்புகள்ல இருந்து கால்சியம் விடுவிக்கப்படுது. எப்பெல்லாம் ரத்தத்துல கால்சியம் சத்து அதிகமாகுதோ அப்போ எலும்புகள்ல இருந்து வெளியே வரக்கூடிய கால்சியம் குறைஞ்சி நம்ம யூரின் மூலமாகவும் மலம் மூலமாகவும் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் நம்ம உடம்பு விட்டு வெளியே தள்ளப்படுது. ஆக இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறிய உறுப்பு நம்ம கழுத்து பகுதியில் இருக்கு. இந்த கழுத்து பகுதியில தான் இந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சின்ன உறுப்பு இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கழுத்து பகுதியில ஒரு பட்டாம்பூச்சி ஷேப்ல ஒரு ஆர்கன், ஒரு உறுப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பட்டாம்பூச்சி ஷேப்ல நம்ம கழுத்து பகுதியில் இருக்கிறது தான் தைராய்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த தைராய்டு அப்படிங்கிற உறுப்புக்குள்ள இன்னொரு உறுப்பு இருக்கு. அந்த இன்னொரு உறுப்பை தான் வந்து பேராதைராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பட்டாம்பூச்சியில் இருக்கிற கண்கள் மாதிரி ஒரு 4 புள்ளிகள் உங்களுக்கு தென்படுது. இந்த 4 புள்ளிகள் தான் வந்து நம்ம கழுத்துல இருக்கக்கூடிய பேராதைராய்டு கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேராதைராய்டு கிளாண்ட் தான் நம்மளோட ரத்த கால்சியம் அளவுகள், எலும்புகள் இருக்க கால்சியம் அளவை பேலன்ஸா வச்சுக்குது. எப்பெல்லாம் நம்ம ரத்தத்துல வந்து கால்சியம் அளவுகள் குறையுதோ அப்பெல்லாம் வந்து இந்த பாராதைராய்டு ஹார்மோன் சுரந்து முதல்ல எலும்புகள்ல இருந்து சில கால்சியம் ரத்தத்துக்கு கொண்டு வருது. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்னி இருக்கு பாத்தீங்களா, நம்ம கிட்னியில இருந்து வெளியே போகக்கூடிய கால்சியம் அளவுகளை வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாம பாத்ரூம் மலம் கழிக்கும் போது போகக்கூடிய கால்சியம் அளவுகளையும் குறைக்குது. ஸோ இப்படி குறைக்கிறது மூலமா நம்ம ரத்தத்துல கால்சியம் கரெக்டான அளவுல வச்சுக்கிறதுக்கு இந்த பாராதைராய்டு உதவுது. அதே சமயம் நம்மளுக்கு ரத்தத்துல கால்சியம் அளவுகள் மிக அதிகமா இருக்கு அப்படின்னா அப்ப வந்து கால்சிட்டோனின் அப்படின்னு இன்னொரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் என்ன பண்ணும்னா அப்படியே நேர் ஆப்போசிட். எப்படி பாராதைராய்டு எலும்புகள்ல இருந்து கால்சியம் ரத்தத்துக்கு கொண்டு வந்துச்சோ இந்த கால்சிட்டோனின் ரத்தத்துல இருந்து திருப்பி எலும்புகள் கால்சியம் கொண்டு போயிடுது. அது மட்டும் இல்லாம யூரின் வழியா நிறைய கால்சியம் போறதுக்கும் மலம் வழியா நிறைய கால்சியம் வெளியே போறதுக்கும் உதவி செஞ்சு நம்மளோட கால்சியம் அளவுகளை நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துருது. ஆக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த பாராதைராய்டு ஹார்மோன் கரெக்டா வேலை செய்யணும். சோ யாருக்காவது இந்த பாராதைராய்டு கிளாண்ட் குறைபாடு இருந்தா அவங்களுக்கு கால்சியம் மாறுபாடுகள் மிக அதிகமா வரலாம். மற்றபடி வேற யாருக்கெல்லாம் கால்சியம் தொந்தரவு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய், அதாவது பெண்கள் வந்து ஒரு 45 வயசுக்கு மேல மாதவிடாய் அட்டைன் பண்ணும்போது அந்த சமயத்துல ரத்தத்துல ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் குறையும். அந்த சமயத்துல வந்து நம்மளுக்கு கால்சியம் தேவை நம்மளுக்கு அதிகரிக்குது. பிளஸ் சில பேர் எடை குறைப்பு செய்வாங்க. தீவிரமா எடை குறைப்பு செய்யறேன்னு சொல்லிட்டு சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் ஃபாஸ்டிங், விரதம் நிறைய இருப்பாங்க. தீவிரமா விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு பால் அலர்ஜி ஏற்படலாம். சில பேர் பால் சாப்பிட்டாலே அவங்க ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால பால் சுத்தமாவே எடுத்துக்க மாட்டாங்க. கூடவே வேறு சில பழக்கங்கள், அதாவது காஃபி, டீ மிக அதிகமா குடிக்கிறது, மது அதிகமா அருந்துறது போன்ற பழக்கம் இருந்தாலும் இது எல்லாமே வந்து நம்ம ரத்தத்துல கால்சியம் அளவுகளை நார்மலா குறைக்கக்கூடிய விஷயங்கள். பிளஸ் வயதானாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரத்தத்துல கால்சியம் அளவுகள் குறையதான் ஆரம்பிக்கும். அதனாலதான் வயதாக கால்சியம் அளவுகள் குறையறதுனால எலும்புல இருந்து கால்சியம் உருகி உருகி, எப்படி நம்ம உலகத்துல வந்து இந்த பனிப்பாறைகள் உருகி உருகி கடல்ல தண்ணீரா வருதோ டெம்பரேச்சர் அதிகரிக்க அதிகரிக்க, அதே மாதிரி நம்ம எலும்புகள்ல இருந்து கால்சியம் உருகி உருகி ரத்தத்துக்கு வரும். வயசு ஆக ஆக ரத்தத்துல கால்சியம் குறையுது அப்படிங்கிறதுனால எலும்புகள் அந்த வேலையை எடுத்துக்கிட்டு எலும்புகள்ல இருந்து நிறைய கால்சியம் ரத்தத்துக்கு வரும். சோ இதனாலதான் எலும்புகள் வீக் ஆகிறது அப்படிங்கிறது நடக்குது. ஆனா இதை நம்மளால தடுக்க முடியும், கண்டிப்பா தடுக்க முடியும். சோ அதே மாதிரி சில பேருக்கு வேறு காரணங்களாலையும் ரத்தத்துல கால்சியம் அளவுகள் குறையலாம். இப்போ வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகள் சாப்பிடுறாங்க அப்படின்னு வைங்களேன். ஸ்டீராய்டு வந்து உங்களுக்கு தெரியும் பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு மருந்து. அதுல ஒரு சைடு எஃபெக்ட், ஸ்டீராய்டோட சைடு எஃபெக்ட்
ரத்தத்துல கால்சியம் அளவு குறைக்கிறது. கீமோதெரபி அப்படின்னு சொல்லக்கூடிய கேன்சர் தொந்தரவு உள்ளவங்களுக்கு கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், அவங்களுக்கு ரத்தத்துல கால்சியம் அளவுகள் குறையும். மூணாவது, குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க, அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் சொல்லுவோம், எல்லா விதமான குடல் தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கும் ரத்தத்துல கால்சியம் அளவுகள் குறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால குடல் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் கிட்னிகள் சரியா வேலை செய்யுதா அப்படிங்கிறத பார்க்கணும். கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுது, அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். யூரியா கிரியேட்டின் அளவுகள்லாம் பார்க்கணும். இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுது, கிட்னி செயலிழக்க ஆரம்பிக்குதுன்னா அந்த சமயத்திலும் ரத்தத்திலையும் கால்சியம் அளவுகள் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் பான்கிரியாஸ்னு சொல்லக்கூடிய நம்ம கணையம் இருக்கு இல்லையா, இந்த கணையத்துல ஏதாவது வீக்கம் ஏற்படுது அப்படின்னா கணைய தொந்தரவுகளாலையும் நம்ம ரத்தத்துல கால்சியம் அளவுகள் குறைய வாய்ப்பு உண்டு. ஆக இதெல்லாம் ரொம்ப அரிதான காரணங்கள். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப காமனான பொதுவான காரணங்கள். ஸோ இந்த மாதிரி காரணங்களால கால்சியம் சத்துக்கள் குறையறதுனால நாம கண்டிப்பா ரத்தத்துல கால்சியம் அளவை கூட்டணும். அந்த ரத்தத்துல கால்சியம் அளவை அதிகப்படுத்துறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி கால்சியம் சத்து எதுக்கெல்லாம் உதவுது அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்டா 1-2 பாயிண்ட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கால்சியம் அளவு குறையும் போது நம்ம உடம்புல என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அதையும் அடுத்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், நம்ம நரம்பு மண்டலத்துல இருந்து மூளையில இருந்து சிக்னல்கள் நம்ம உடம்பு பூரா வரணுங்க. இது ஃபுல்லா நரம்பு மண்டலம் நாம் காமிச்சுக்கிறது. ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற சிக்னல் நம்ம ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய முதுகு தண்டு வழியா கை கால்கள் உடம்போட எல்லா உறுப்புகளுக்கும் சிக்னல் போறதுக்கு இந்த கால்சியம் சத்து ரொம்ப 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 தேவை, மிக மிக முக்கியம். அடுத்து நம்மளுக்கு இந்த இதயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இதய துடிப்பு நல்லா செயல்பட கண்டிப்பா கால்சியம் சத்து தேவை. அப்புறம் இந்த ரத்த குழாய்கள் இருக்கு, கால்சியம் சத்து நம்ம உடம்புல சரியான அளவுல இருக்கும்போது நம்ம உடம்புல பிபி அளவுகள் கூட குறையுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கிறாங்க. கால்சியம் சத்து கரெக்டா இருக்கும்போது பிபி அளவுகள், ரத்த கொதிப்பு அளவுகள் கூட குறையுது. பிளஸ் கால்சியம் சத்து கரெக்டா இருக்கும்போது நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் அளவுகள் கரெக்டான கண்ட்ரோல்ல இருக்கு. பிளஸ் கால்சியம் சத்து கர்ப்ப காலத்துல கண்டிப்பா கர்ப்பிணி பெண்களுக்கு உள்ள வளரக்கூடிய குழந்தையிலிருந்து பல்வேறு விஷயங்களுக்கு இந்த கால்சியம் சத்து ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. அப்புறம் நம்மளோட தசைகள், ஸ்கெலிட்டல் சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த தசைகள், நம்ம உடம்போட எல்லா தசைகளுக்குமே, இந்த விரல்கள்ல இருக்கக்கூடிய தசைகள் முதற்கொண்டு எல்லா இடத்துக்குமே நம்மளுக்கு கால்சியம் சத்து மிக மிக தேவை. நம்மளோட ஆக்ஷன், நம்மளோட செயல்பாடுகள் சிறந்த முறையில் இருக்கிறதுக்கு, நம்மளோட மூவ்மெண்ட் சிறந்த முறையில் இருக்கிறதுக்கு இந்த தசைகள் நல்லா இயங்கணும். இந்த தசைகள் நல்லா இயங்கணும்னா அதுல கால்சியம் சத்து கரெக்டா இருக்கணும். ஸோ கால்சியம் சத்து அப்படிங்கிறது நம்ம உடம்போட எல்லா பகுதிக்கும் தேவை. எலும்புகள் மட்டும் இல்லாம நம்ம உடம்போட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த கால்சியம் சத்துங்கிறது மிக மிக அதிகமா தேவை நம்மளுக்கு. நம்ம உடம்புல நார்மல் கால்சியம் அளவுகள் அப்படிங்கிறது 8.6 to 10.3 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அளவுகள் தான் நார்மல் அளவுகள். ஸோ இப்போ 8.6க்கு கீழே போயிடுச்சு, குறைவான கால்சியம் இருந்துச்சு அப்படின்னா இதுதான் இந்த பாராதைராய்டு கிளாண்ட். ஏற்கனவே நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த பாராதைராய்டு கிளாண்ட்ல இருந்து பிடிஹெச் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் ஆக்டிவேட் ஆகுது. இந்த பிடிஹெச் ஹார்மோன் என்ன பண்ணுது, எலும்புகள் கால்சியம் வெளியே வர வைக்குது, கிட்னியில கால்சியம் வெளியே போகாம தடுக்குது, இன்டெஸ்டைன் குடல்கள் மூலமாகவும் கால்சியம் வெளியே போகாம தடுக்குது. இதே நம்ம ரத்தத்துல கால்சியம் அளவுகள் இந்த 10.3க்கு மேல அதிகமா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் மூலமா. சோ கால்சியம் நம்ம உடம்புல குறையுது அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? குறைவா இருக்கு அப்படிங்கிறது பிளட் டெஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பா தெரியும். அதே சமயம் சில அறிகுறிகளும் தென்படும். முதல்ல நம்மளுக்கு வயிற்று பகுதியில பசி எடுக்கக்கூடிய உணர்வு கம்மியாகும், பசி எடுக்கிற மாதிரியே இருக்காது. அப்புறம் நம்ம இதயத்துல சில மாறுபாடுகள் தென்படலாம். இதய துடிப்பு கொஞ்சம் குறையிற மாதிரியோ வேகமா இருக்க மாதிரியோ ஒரு சின்ன மாறுபாடுகள் தென்படலாம். அது இசிஜில கண்டுபிடிக்க முடியும், நம்ம டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இதயத்துல சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படலாம். அப்புறம் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா நம்மளுக்கு கால்கள்ல ஒரு மாதிரி குத்துற மாதிரி ஒரு டிங்லிங் அண்ட் நம்னஸ் சொல்லுவோம். கால்கள்ல ஒரு குத்துற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு உணர்ச்சிகள் நம்ம கை கால்கள்ல இருக்கும். அதை விட முக்கியமா நம்மளோட தசைகள், நம்ம தசைகள் அடிக்கடி நைட்ல கால்கள் குறக்களை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். கை கால் தசைகள், கண்டைக்கால் வலி, இதெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிறது போன்ற வலிகள் தசைகள்ல ஏற்படும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு கால்சியம் குறைபாடுகள் இருக்கிறதுக்கான ஆரம்ப அறிகுறிகளா இருக்கலாம். சிம்பிளான பிளட் டெஸ்ட் மூலமா கண்டுபிடிக்க முடியும். அதே சமயம் நம்ம ரத்தத்துல கால்சியம் அளவுகள் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் சில பிரச்சனைகள், அறிகுறிகள் உண்டாகலாம். அதாவது வாந்தி வருதல் போன்ற அறிகுறி தென்படலாம். படபடப்பு, நெஞ்சு படபடப்பு அதிகமா
அதிகமா இருக்கும். பிளஸ் இதய துடிப்பு அப்படிங்கிறது அதிகமாகலாம். ஸோ அதை தான் வந்து பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மூச்சு விடுறதுல தொந்தரவு ஏற்படலாம், மூச்சு விடுறது வந்து ஒரு டிஃபிகல்ட்டா கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணலாம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம உடம்புல கால்சியம் அதிகமா இருக்கிறதுக்கான அறிகுறிகள். பொதுவாக கால்சியம் அதிகமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. கால்சியம் அதிகமா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இந்த ஹார்மோன், இந்த பாராதைராய்டு கிளாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாராதைராய்டு கிளாண்ட் அதிகமா ஓவர் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அதிகமான அளவில் சுரந்து கால்சியம் வந்தாலோலிய கால்சியம் சத்து அதிகமாகாது. இன்னொன்று வந்து கேன்சர் போன்ற புற்றுநோய்கள் ஏற்படலாம். இந்த கேன்சர் புற்றுநோய்களில் வந்து அந்த டிஷ்யூல அதிகமான செயல்பாடுகள் ஏற்படுறதுனால அந்த கேன்சர் வியாதியினால ரத்தத்தில் கால்சியம் அதிகமாகலாம் போன்ற அரிதான காரணங்கள். ஆனால் பொதுவான விஷயம் கால்சியம் குறையிறது தான் எப்பவுமே பொதுவான விஷயம். ஸோ அப்படி கால்சியம் குறையிறத நம்ம தடுக்கணும். எப்படி தடுக்கலாம்? யார் மாத்திரை சாப்பிடணும்? பொதுவாக மாத்திரைகள் யாருக்கு கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கர்ப்ப காலத்தில் கொடுப்போம். கர்ப்ப காலத்தில் நம்மளுக்கு கட்டாயம் தேவை 1200 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு கால்சியம் தேவைப்படும். அதே மாதிரி வயதானவங்க, இப்போ பெண்களே வந்து மாதவிடாய்க்கு அப்புறம் வந்து அவங்க உடம்புல நார்மலாகவே கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படும். அப்படிங்கிறதுனால அவங்களுக்குமே ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு கால்சியம் சத்து தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள்னால, ஒழுங்கா சாப்பிடாதது போன்ற பல்வேறு விஷயங்கள்னால கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படும் போது அப்போதைக்கு அவங்க சத்தை அதிகப்படுத்த கொஞ்ச நாள் மாத்திரைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம உணவுக்கு வரணும். ஸோ இந்த கால்சியம் மாத்திரைகள் நம்ம சாப்பிட்றதுனால ஒரு நாளைக்கு 1000 மில்லிகிராம் அப்படின்னு சாப்பிட்றதுனால என்ன சைடு எஃபெக்ட் வரலாம்? முதல்ல சைடு எஃபெக்ட் என்னன்னா கேஸ் ஃபார்மேஷன் மாதிரி, ஒரு மாதிரி வயிறு உப்புசமா கேஸ் ஆன மாதிரி, வயிறு டைஜஷன் ஆகாத மாதிரியே இருக்கும். சில சமயம் கான்ஸ்டிபேஷன், சரியா மலம் கழித்தல் அப்படிங்கிறது போகாது. ஸோ இந்த மலம் கழிக்கிற பிரச்சனை, கேஸ் பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா கால்சியம் மாத்திரையோட ஒரு சைடு எஃபெக்ட். கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும். ஆனா கால்சியம் மாத்திரையால வேற பல சைடு எஃபெக்ட் சொல்லப்படுது. அதாவது கிட்னியில் கற்கள் வரலாம், கிட்னி ஸ்டோன்ஸ் வரலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றோம். இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுது, நம்ம உடம்புல இரும்பு சத்து கிடைக்க மாட்டேங்குது இந்த கால்சியம் மாத்திரை சாப்பிட்றதுனால அப்படின்னு இன்னொரு விஷயம் சொல்லப்படுது. பிளஸ் ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த கால்சியம் மாத்திரை சாப்பிடும்போது அதிகமாகுது அப்படின்னு 3 விதமான விஷயங்கள் இந்த கால்சியம் மாத்திரையோட சைடு எஃபெக்டா ஆரம்பத்தில் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நிறைய ஆராய்ச்சிகள் இது வரைக்கும் பண்ணப்பட்டிருக்கு. இது 3மே உண்மை கிடையாது. கண்டிப்பா இது தப்பு. நம்ம வந்து தாராளமா வந்து கால்சியம் சத்தை அதிகப்படுத்த டாக்டர்கள் கொடுக்கக்கூடிய அளவுல மாத்திரைகள் எவ்வளவு நாள் சொல்றாங்களோ அவ்வளவு நாள் எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது. இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்லாம் வருது அப்படிங்கிறது ஆராய்ச்சியில ஃபுல்லா ப்ரூவ் பண்ணப்படல. ஸோ அடுத்து மாத்திரை இல்லாம இயற்கையான முறையில எப்படி நம்ம கால்சியம் சத்தை அதிகரிக்கிறது, அதுதான் மிக முக்கியமான விஷயம். யாருக்கெல்லாம் வந்து நான் இனிமே சொல்லக்கூடிய உணவுகள் ஒத்துக்கலையோ, இந்த உணவுகள் மூலமா ஏறலையோ அவங்க வந்து மாத்திரைக்கு வந்துடணும். ஸோ மற்றபடி உணவு தான் மெயினான ட்ரீட்மெண்ட். இதுல உணவு, உடற்பயிற்சி நான் சொல்லவே தேவையில்லை. எல்லா வீடியோலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம். அந்த போன்ஸ் வந்து திருப்பி குதிச்சு அது ஒரு தரையில பட்டு அந்த அதிர்வுகள் அந்த எலும்புக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த எலும்புகளுக்கு ஒரு உறுதித்தன்மை தேவைப்படுது. அப்ப கால்சியம் தேவைப்படுது. எவ்வளவு ரத்தத்துல கால்சியம் இருந்தாலும் அதை எலும்புகள் எடுத்து அதை உறுதிப்படுத்த தான் பார்க்கும். அதனால எக்ஸசைஸ்ங்கிறது கண்டிப்பா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது உணவுகள், சரியான உணவுகள் சாப்பிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கரெக்டான முறையில் நம்ம உடம்புக்கு கால்சியம் கிடைச்சிடுது. ஸோ அப்ப என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடணும்? கண்டிப்பா நம்பர் 1 வந்து சொன்னாலும் சொல்லினாலும் பால்ல இருக்கக்கூடிய கால்சியம் அளவுகள் அப்படிங்கிறது மிக நல்ல கால்சியம் அளவுகள் 250 ml. ஆனா நாம சாப்பிடக்கூடிய பால், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பால்ல அந்த அளவு சத்து மிகுந்த ஒரு பியூரான பாலா அப்படின்னு கேட்டாதான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ பால் விட்டீங்கன்னா சாய் மில்க்னு சொல்லுவோம். இதுவும் நம்ம ஊர்ல கிடைக்குதான்னு தெரியல. அப்புறம் சீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. சீஸ் வந்து கால்சியம் சேமிக்கப்பட்ட ஒரு பொருள்ங்கிறதுனால சீஸ் எடுத்துக்கலாம் தாராளமா. பிராக்கோலி அப்படிங்கிற ஒரு காய்கறி வகை இருக்கு. அப்புறம் இதெல்லாமே வந்து வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி வகைகள். நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய காய்கறி வகைகள் என்னென்னங்கிறதையும் அடுத்து நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ரைடு ஃபிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அத்திப்பழத்திலையும் வந்து நல்ல கால்சியம் சத்து இருக்கு. ட்ரைடு ஆப்ரிகாட் அப்படிங்கிறது இப்ப கடைகளில் கிடைக்குது. இதுல நல்ல கால்சியம் சத்து இருக்கு. பிரேசில் நட், பாதாம், ஆல்மண்ட், இதுல நல்ல கால்சியம் சத்துக்கள் இருக்கு. மீன் வகைகள், மீன்ல வந்து முக்கியமா கால்சியம் சத்து மட்டும் இல்லாம வைட்டமின் டி சத்து இருக்கு. இந்த மீன்ல மட்டும் இல்ல, மீன் அண்ட் முட்டை இது ரெண்டுலயும் வைட்டமின் டி சத்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. இப்ப எதனால இதை பத்தி சொல்றேன்னா, இந்த வைட்டமின் டி இருந்தா தான் கால்சியம் நல்லா அப்சார்ப் ஆகும்.
இன்னொரு விஷயம், இந்த மீன் முட்டை இல்லாம சூரிய வெளிச்சம், இப்ப சூரிய கதிர்கள் மூலமாகவும் நம்மளுக்கு உடம்புல வைட்டமின் டி உற்பத்தி ஆகுது. ஸோ இந்த சூரியன் மூலமா நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் டியும் உணவு மூலமா நம்ம எடுத்துக்கூடிய கால்சியமும் சேர்ந்தாதான் கால்சியம் முழுமையான அளவில் நம்ம உடம்புக்குள்ள போகுது. முடிஞ்ச அளவு நம்ம பகல் நேரத்தில் வெளியே போகணும், எந்நேரமும் வந்து வெளியே போகாம இருக்கிறதுங்கிறது அவாய்ட் பண்ணணும். அடிக்கடி வெளியே போக வேண்டி இருக்கும். அதுலயும் முஸ்லிம்ஸ் வந்து இந்த பர்தா அணிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நிறைய இந்த கால்சியம் சத்து குறைபாடு பார்க்க முடியுது. ஏன்னா எந்நேரமும் அவங்க உடம்ப மூடியே வச்சிருக்கிறதுனால அதனால அவங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து சூரிய வெளிச்சத்துல இருந்து கிடைக்க மாட்டேங்குது, வைட்டமின் டி சத்து கிடைக்க மாட்டேங்குது. சோ அதனால இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அப்புறம் கால்சியம் சத்து மிக அதிகமா எதுல இருக்குன்னா நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய கீரை வகைகள், முக்கியமா இந்த அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, முடக்கத்தான் கீரை. ஸோ இதுலலாம் வந்து நல்ல கால்சியம் சத்து இருக்கு. இன்னொன்று வந்து அரைக்கீரை, சிறுகீரை போன்ற விஷயங்கள்லையும் கால்சியம் சத்துக்கள் இருக்கு. ஆனால் கூடவே ஆக்சலேட் அப்படிங்கிற விஷயமும் இந்த கீரை வகையில் இருக்கிறதுனால நான் முதல்ல சொன்ன கீரை வகைகள் மாதிரி இது நல்லா முழுமையாக நம்ம உடலுக்கு கிடைக்கிறது இல்லை. ஏன் அவ்வளவு, ஏன் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்ற விஷயங்கள் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், அதில் சட்னி செஞ்சு சாப்பிட்றது, நம்ம டெய்லி வந்து அதை நம்ம உணவுல சேர்த்துக்கிறது போன்ற விஷயங்களே நம்ம உடம்புல வந்து கால்சியம் சத்து அதிகரிக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த தானிய வகைகள், கேழ்வரகு, ராகி, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு, கொள்ளு போன்ற விஷயங்கள், இதையும் நம்ம உணவுல கொள்ளு சட்னி போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ரெகுலர் நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது இது வந்து கால்சியம் சத்தை நம்ம உடம்புல அதிகப்படுத்துது. பால், சீஸ், பன்னீர் வகைகளை மறந்துட வேணாம், கண்டிப்பா அது நம்ம உடம்புல கால்சியம் சத்தை அதிகப்படுத்தும். கூடவே வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா மீன் வகைகள், நண்டு, பிரான் போன்ற விஷயங்களை சேர்த்துக்கிட்டோம்னா அதுலயும் நல்ல கால்சியம் சத்து இருக்கு. அப்புறம் பாதாம், நட்ஸ் வகைகள், சுண்டல், அப்புறம் மற்ற தானிய வகைகள், தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு போன்ற தானிய வகைகள், இதுலயும் வந்து நல்ல கால்சியம் சத்து இருக்கு. ஸோ இத்தனை விஷயங்களையும் சாப்பிட்டு நம்ம வந்து கால்சியம் சத்தை அதிகரிக்க பார்க்கணும். நம்மளால முடியாத பட்சத்துல தான் வந்து நம்ம மாத்திரைகள் பக்கமே வரணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இதை பத்தின புரிதல் ஏற்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்றேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, goodbye from Dr. Karthikeyan. நன்றி, வணக்கம்.